அடுத்த மாதம் நடைபெறும் வியாசர்பாடி அருள்மிகு இரவீஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் குறித்தான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் R.D. சேகர் பங்கேற்பு. வடசென்னையில் மிகவும் பழமையானதும் பிரசித்தி பெற்ற வியாசர்பாடி அருள்மிகு மரகதாம்பாள் உடனுறை இரவீஸ்வரர் திருக்கோவில் ஆகும். இத்திருக்கோயிலில் சூரிய பகவான் சாப விமோச்சனம் வேண்டி வன்னி மரத்தடியில் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். அவருக்கு காட்சியளித்த சிவபெருமான் சூரியன் வேண்டுதலுக்காக லிங்கத்தில் ஐக்கியமானார். சூரியனுக்கு விமர்சனம் கொடுத்தவர் என்பதால் அவரது பெயரிலேயே இரவீஸ்வரர் என்று பெயர் பெற்றது. இக்கோவிலில் அடுத்த மாதம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு திருப்பணி ஒருங்கிணைப்பு குழு மற்றும் உபயோதாரர்கள் கூட்டம் இன்று வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் திருக்கோயில் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்தவர்கள் மற்றும் உபயோதாரர்கள், அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் 85% பணிகள் நிறைவுற்ற நிலையில் மீதி பணிகளை எவ்வாறு விரைந்து முடிப்பது என்பது குறித்தும் வரும் 15ஆம் தேதிக்குள் மீதமுள்ள பணிகளை முடிக்க வேண்டுமென திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் திமுக அரசு பொறுப்பேற்று நடைபெறும் 4000வது கும்பாபிஷேகம் என்பதால் கும்பாபிஷேகத்தை வெகு விமர்சையாக நடத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் கும்பாபிஷேகத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் R.D. சேகர், மாமன்ற உறுப்பினர் ஆனந்தி, உபயதாரர்களான வியாசைமணி, செந்தில் முருகன் மற்றும் கோயில் செயல் அலுவலர் ஆட்சி சிவபிரகாசம், மேலாளர் தனசேகர் மற்றும் மின்சாரத்துறை, குடிநீர் மற்றும் கழிவு நீரகற்று வாரிய அதிகாரி, மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் நிகழ்வில் திருக்கோவில் காசாளர் ரோஜாரமணி, கணினி தட்டச்சர் வசந்தி, எழுத்தர் மனோகர் மற்றும் விக்னேஷ், அஜித், தினேஷ், கருணாகரன், பார்த்திபன், திவாகரன், முத்தமிழ் செல்வி மற்றும் அர்ச்சகர்கள் பலர் உடனிருந்தனர்.